ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்லயே ஹீரோயினோட சோல் ஸ்விட்சாக ஹீரோவுக்கு கிடைக்க வேண்டிய அதான பெனிஃபிட்ஸும் ஹீரோயினுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஹீரோயினுக்கு கிடைக்க வேண்டிய அதான பனிஷ்மெண்ட்டும் ஹீரோவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஹீரோட அம்மா ஹீரோயின் மேல கோவமாயிட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா நினைச்சு அவங்களுடைய பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வேர் ஹவுஸ்ல அடைச்சு வைக்க சொல்ல, அங்க இருக்கிற ஹீரோக்கு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த மேடாலையும் ரொம்பவே டார்ச்சரா இருக்கு. கெட்டு போன சாப்பாடெல்லாம் கொடுக்கறது என்னன்ட்டு முடியை பிடிச்சு அடிக்கிறது என்னன்ட்டு ரொம்ப மோசமா நடத்திக்கிட்டு இருந்திருப்பா. அதே சமயத்துல ஹீரோட உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ராஜபோக வாழ்க்கைங்கிற மாதிரி நல்ல சாப்பாடு என்ன, நல்ல பெட்ஷீட் என்னன்ட்டு செம்ம வாழ்க்கையா இருக்கு. அந்த சமயத்துல ஹீரோயின் இவ்வளவு டார்ச்சரா அனுபவிக்கிறதுக்கு காரணமான ஒரு பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறா. அந்த ஷூலி ஹீரோ உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோயின்ங்கிறதே தெரியாம ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்காக ஸ்வலம் கொண்டு வந்து கொடுக்கறது என்னன்ட்டு, அவனை பாசமா பாக்குறது என்னன்ட்டு அவங்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவனுடைய உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோயின் ஆச்சு. அவளுக்கு தான் எல்லாமே இவ்வளவு பத்தி தெரியுமே. ஆக்சுவலா லாஸ்ட் ஹீரோ தனிக்குள்ள விழுந்தப்ப நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்தி இருந்திருப்பா. ஆனா இவ ஃப்ரேம் பண்ணி நான் தான் காப்பாத்தினு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருந்திருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாளா? எப்படி என்னை காப்பாத்தின, வா என்னை காப்பாத்தினது எப்படின்ட்டு எனக்கு காட்டுன்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் தள்ளி விட்டு அவளை டார்ச்சர் பண்ண, அவளும் பயந்து போயிட்டு நான் உங்களை காப்பாத்தல, உங்களை காப்பாத்தினது மேடம் தான், ஷென்ஷுவான் தான் காப்பாத்தினாங்கன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் இவன் உடம்புல இருந்துகிட்டே நம்மளுடைய பேரு இவளால நிறையவே கெட்டு போய் கிடக்கு. இவளும் நம்மள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டா. இவங்க ஃபேமிலி பண்ற டார்ச்சர் எல்லாம் என்னால தாங்க முடியல. ஆனா இவன் உடம்புல இருக்கும் இதுக்கு மேலாது இவங்களை எல்லாத்தையும் வச்சு செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த பாஸ் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவை வேர் ஹவுஸ்ல எல்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அவனும் அங்க கிடக்கிற ஒரு பெட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுவும் செம்ம குளிர் அடிக்குது. அந்த குளிர்லயே நடுங்கிக்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு நைட் மரம் வருது. அதுல நம்ம ஹீரோயின் பாஸ்ட்ல பிரெக்னன்ட் ஆயிருந்திருப்பா போல இருக்கு. அது இந்த ஷூலின் ஏதோ ஒரு பிளான பண்ணி ஷென்ஷுவான் குடிக்கிற தண்ணியில அபார்ட் பண்ற டேப்லெட்டை போட்டு விட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அதை தெரியாத அந்த பொண்ணு குடிக்க குழந்தை அபார்ட்டும் ஆயிருந்திருக்கு. அதனாலயே ஹீரோயின் கிடையில சண்டையும் வந்திருக்கும். ஹீரோ அப்பவும் இவன் மேலதான் பழிய போட்டு நீ தான் என்னுடைய குழந்தைய அழிச்சிட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. எனக்கு தெரியாது, நான் என் குழந்தை நான் எப்படி அழிக்க முடியும், தெரியாம அந்த வாட்டர் எடுத்து குடிச்சிட்டேன், அதனாலதான் எனக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. அப்ப நீங்களே செக் பண்ணுங்க, சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்க, யார் அதுல டேப்லெட்டை கலந்து விட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்க. அவன் இவ யார சொல்றாங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த ஷூலியனை தான் சொல்றான்னு நினைச்சிட்டு நீ எப்ப பாரு ஷூலியன் மேலே பிளேம் பண்ணிக்கிட்டு நீ பண்ண தப்புக்கு அவளை பிளேம் பண்றதே உனக்கு வேலையை போயிடுது இல்ல. இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது நடக்காத காரியம். நீ இனிமேல் என்னோட பெட்ரூம்ல கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ரெண்டு பேருமே தனித்தனி பெட்ரூம்ல இருப்பாங்க போல. அதெல்லாம் கனவு கண்டு என்னோட குழந்தைன்ட்டு கத்திட்டு எழுந்திருக்க பக்கத்துல ஹீரோட தம்பி உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்த உடனே தம்பி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, அவன் இவளுக்காக கொஞ்சம் மருந்தெல்லாம் கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு. சாப்பிடறதுக்கு பண்ணு மருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டு சிஸ்டர்லா இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பசியில இருப்பீங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பண்ணை கொடுக்க அவளும் சாப்பிட்டுட்டு இருக்க. பாசமா தண்ணி எல்லாம் குடுக்கறான். இவளும் நம்பி தண்ணி எல்லாம் குடிக்க அந்த தண்ணியில ட்ரக்க கலந்திருப்பான் போல இருக்குது. இவ ட்ரக் மார்க்கெட்ல அப்படியே மயங்கி போய் கீழே விட இந்த தம்பியும் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அசிஸ்டன்ட்லாம் உங்களுக்கு தெரியாது, இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் இந்த சான்ஸை விட போறது இல்லன்ட்டு அவளை ரேப் பண்றதுக்காக போக அவளை என்னை விடுறா, உன்னுடைய அண்ணன் வந்தான்னா உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொன்னா, என் அண்ணன் உன்கிட்ட வர போறதே கிடையாது, உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி இருக்கான், கண்டிப்பா உன்னை வந்து பார்க்க போறது கிடையாது, அதனால என்னுடைய சான்ஸை நான் விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ரேப் பண்றதுக்காக ட்ரை பண்ண. இவளை எட்டி ஒரு பயத்திலே ஒரு வித விட இவன் வழியில துடிச்சிட்டு இருக்க. அந்த சமயத்துல வெளியே ஓடி போகலான்ட்டு டோரை ஓபன் பண்ண போனா டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. இவன் பக்கத்துல வந்துடுறான். திரும்பியும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்றதுக்காக பார்க்க அந்த சமயத்துல ஹீரோட ஃபேமிலியே உள்ள வந்துடுறாங்க. இவன் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க வந்த உடனே இவனும் அப்படியே விலகிட. ஆக்சுவலா அந்த தம்பிக்காரனுக்கு ஒரு வைஃப் இருப்பா போல இருக்கு. அவ பார்த்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டே நீ செடியூஸ் பண்ணிட்டியான்ட்டு ஹீரோயினை தான் போட்டு அடிக்கிறா. அவளும் அடி வாங்கிட்டு நான் பண்ண கிடையாது, இவன் தான் என்கிட்ட நல்லவனாட்டம் நடிச்சு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டான், அந்த ஃபுட்ல தான் எனக்கு ட்ரக் கலந்து கொடுத்துட்டான் போல, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இவ பேச்சுதான் யாருமே நம்ப மாட்டாங்களே. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட அந்த தம்பிக்காரனும் இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணல, இவதான் என்னைய செட்டியூஸ் பண்ணிட்டா, நானும் என்னை விடுன்னு சொன்ன, இவதான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டனா அப்படின்றலாம் சொல்லி ஹீரோயின் மேல பழி போட்டுட்டு இருக்க. பக்கத்துல நிக்கிற ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஏன்னா ஹீரோ உடம்புல இருக்கிறது ஹீரோயின் ஆச்சு, எல்லா விஷயமும் தெரியுது. இவன் தான் நம்மள ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருப்பான், ஏற்கனவே நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கான்ட்டு யோசிச்சுக்கிட்டு அவனை பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோட அம்மாவும் போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. வெக்கங்கிட்டவளே உனக்கு வெக்கமா இல்ல, எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க, சின்யான் இவளை முதல்ல டிவோர்ஸ் பண்ணடா, இவன் நம்ம லூ ஃபேமிலிக்கு ஒர்த்தான ஆளே கிடையாது, இவளை டிவோர்ஸ் பண்ணி வெளியே துரத்தி விடுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுடைய தம்பி பொண்டாட்டியும் இவன் மட்டும் இங்க இருந்து போகலன்னா நான் போய் செத்து போயிடுறேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடம்புல இருக்கிற ஷென்ஷுவானும் சரி அம்மா சிஸ்டர் நீங்க எல்லாம் வெளியே போங்க, நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன், என்ன நடந்துச்சுங்கிறத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு பேத்தையுமே வெளியே அனுப்பி வச்சுட்டு அவனுடைய கோட்டை கலட்டி சின்யானுக்கும் போத்தி விட. அப்பயும் அவன் பயந்து போயிட்டு நீ என்ன பண்றன்னு கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, உன் ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கு, அதனாலதான் போத்தி விடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உட்காந்துக்கிறான். அந்த லூ
ஷுவான் ரொம்ப கெட்டவன், என்கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்க முயற்சி பண்ணா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் இப்படிதான் நடந்திருக்கான்னு தெரியுது, நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க தான் என்னை நம்பவே இல்லையே, நான் ஏதோ அவனை பத்தி தப்பா சொல்லி பழி போடுறேன்னு நினைச்சுக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அப்பதான் அவனுக்கும் புரியுது, அதனால நான் முதல்ல ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன். இப்ப நம்மளுடைய சோல் ஸ்விட்ச் ஆயிருக்கு, அது எப்ப எப்படி திரும்ப எடுக்கணுங்கிறதே தெரியல. ஆனா அது வரைக்கும் சொல்றேன், என்னுடைய பாடியை எந்த ரிவெஞ்சும் எடுக்க கூடாது. அப்படிங்க என்ன ரிவெஞ்சா? நான் என்ன அந்த ஜியான்மாவை நான் தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சேனா, இல்ல இந்த உங்களுடைய தம்பி நான் தான் அனுப்பி வச்சேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த லூ ஃபேமிலி என் மேல வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதான். இங்க நான் இந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய சிச்சுவேஷன் அப்படிதான் சொல்ல, நீ இந்த 5 வருஷமா என்னுடைய வைஃபா மிஸ்ஸஸ் லூவா தானே இந்த ஃபேமிலியில இருக்க, அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லி கேக்குறதுக்கு, என்ன மிஸ்ஸஸ் லூவா என்ன இந்த ஃபேமிலியில எப்படி நடத்துறாங்கன்னு தெரியுமா? ஒரு டாக் மாதிரி அவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. இந்த ஷூலின் அவதான் இந்த வீட்டோட இளவரசி மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு என்னை கேவலமா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நீ அவளை பார்த்து ஜெலஸ் ஆகாத, எனக்கு தெரியும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு, யார்கிட்டயும் அவளால ஹார்ஸா கூட பேச முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன நான் அவளை பார்த்து ஜெலஸ் ஆகுறேன்னா, ஓ அப்பனா நீங்க ஆல்ரெடி என்னை சீட் பண்ணிட்டு இருக்கிறத ஒத்துக்கிட்டீங்க, நடக்கட்டும், இந்த ஷூலின் கூட எவ்வளவு தூரம் தான் இதெல்லாம் போகுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்லாம் கேக்குறதுக்கு, நீ தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படிங்க. நான் தேவையில்லாததெல்லாம் பேசுறேன்னா, இன்னைக்கு நீங்க இப்படி ஃப்ரேம் பண்ணி இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும் கேட்க, நான் என்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்ல, ஓ அம்மா கிட்ட சொன்னா அவங்க அப்படியே நம்பிடுவாங்களா அப்படின்ட்டு கேக்குறதுக்கு, உண்மையாலுமே அம்மா கிட்ட சொன்னா அவங்க பாப்பாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, சரி பரவாயில்ல, நீ அந்த அளவுக்கு நம்பினா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ போய் உன்னுடைய அம்மா கிட்டே சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நாமளும் பாக்கலாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள யோசிச்சோம். நீ போய் சொல்லு, ஓ அம்மா எந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணுவானா அதுக்கப்புறம் தெரியும், நானும் என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஷென்ஷுவான ஒரு நிமிஷம் இரு, எனக்காக வேலைக்காரங்களை அனுப்பி வை, நான் வெளியே வந்த உடனே முதல்ல அந்த ஜியான்மாவை தான் ஃபயர் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த வேர் ஹவுஸ் இத பத்தியும் நான் சர்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்க. ஓ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோடம்ல இருக்கிற ஷென்ஷுவானும் மால்க்கு போக, அங்க போன இடத்துல நல்ல ஜுவல்லர்ஸ் ட்ரெஸ் ஏகப்பட்டதை பர்ச்சேஸ் பண்றோம். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கம்மல் எல்லாம் எப்படி காதுல வச்சு பாப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க, அங்க சேல் பண்ற பொண்ணும் சரி இது எல்லாமே லேடிஸோட ஐட்டம், நீங்க எதுக்காக இதெல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உனக்கு என்ன பத்தி தெரியுமா இல்லையா, எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கத்தி விட, அந்த பொண்ணும் பயந்து போயிட்டு மன்னிச்சிருங்க, உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க, நீங்க செலக்ட் பண்ணி வச்சதெல்லாம் நாங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கிற செக்ஷனுக்கு போய் அங்க போயிட்டு லேடிஸ் ட்ரெஸ்ஸா எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கா இங்க என்னடா நடக்குது, வித்தியாசமா நடந்துக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, அவனும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வச்சு பார்த்துட்டு கண்ணாடியில அழகு பாத்துக்கிட்டு இருக்க, அசிஸ்டன்ட்டும் மிஸ்டர் லூ இந்த ட்ரெஸ் எல்லாமே லேடிஸோட ட்ரெஸ், நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் அவன் கையிலே கொடுத்துட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போக, அடுத்ததா பர்ச்சேஸ் பண்ண அத்தனை திங்ஸையுமே வீட்டுக்கு நம்ம ஹீரோயின்காக எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க. வீட்டுல பார்த்தா ஷென்ஷுவான் உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை மேட்ஸோட துணிகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு விட்டுட்டு அதெல்லாம் நீ துவைச்சு தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நான் என்னோட அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் கொடுக்கலான்ட்டு போனா, ஆனா அவங்க என்னைய பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்படி ஒர்க்கர்ஸோடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் துவைக்க சொல்லிட்டாங்களே, என்ன ஏன் என் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த ஷென்ஷுவான் வேற அவனுடைய சிஸ்டர்லான்னு கூட பார்க்காம என்னவே ரேப் பண்றதுக்காக வந்துட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து ஜியான்மாவும் அவ ஒரு கூட நிறைய துணிகளை கொண்டு வந்துட்டு இருக்கா. இங்க துணி ஆல்ரெடி கொடுத்த துணியை துவைக்காத இருக்கிறத பார்த்த உடனே அவளும் கொண்டு துணி எல்லாம் கீழே வச்சுட்டு நம்ம ஷென்ஷுவான் முன்னாடி இருக்கிற குடியில இருக்கிற துணி எல்லாம் தள்ளி விட்டுட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப வரைக்கும் துணி எல்லாம் துவைக்காத இருக்கியா, மேடம் சொன்ன வேலையெல்லாம் நீ செய்யலன்னா இன்னைக்கு உனக்கு டின்னரே கிடைக்காது, பட்னி தான் கிடக்கணும் அப்படின்ட்டு மிரட்ட, என்ன நான் இந்த துணிகள்லாம் வாஷ் பண்ணி ஆகணுமா, என்னால முடியாது, என்ன பண்ண முடியுமா பண்ணடி அப்படின்ட்டு அங்க இருந்து போறான். ஆனா இந்த ஜியாம் போறவளை பிடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொல்ல கேட்காம இங்க இருந்து வெளியே போவ, உனக்கு இன்னைக்கு லெசன் கத்து கொடுக்குற இரு, உனக்கு என்ன பண்றேன்ட்டு உங்கி பலார்னு அரையறதுக்காக போக, அங்க வந்து அசிஸ்டன்டும் தடுத்து விட்டுறான். அசிஸ்டன்ட பார்த்த உடனே, ஏ ஹான் நீ வந்துட்டியா, சீக்கிரமா சின்ன கூப்பிடுன்னு சொல்ல, ஆனா அசிஸ்டன்ட், மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாஸ் உங்களுக்காக ஒரு புது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. அவனும் ஆர்வம் தாங்க முடியாது, என்ன சர்ப்ரைஸ்னு கேட்க அசிஸ்டன்டும் கையை தட்டுறான். அங்க 2 ஆட்கள் ஃபுல்லா பேக் எல்லாம் எடுத்துட்டு வராங்க, உங்களுக்காக பாஸ் இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்ல, என்ன இதெல்லாம் எனக்காகவா, நீ என்ன சொல்றன்னு கேக்குறதுக்கு, உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே இவங்களா என்னை துணி துவைக்க சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க, ஆனா நீ என்னன்னா எனக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் புதுசா வாங்கி லூ கொடுத்து விட்டுருக்கான்னு சொல்ற அப்படின்னுகிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விட, அசிஸ்டன்ட் தாங்கி பிடிச்சு அவளை பெட்லயும் படுக்க வைக்க, டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு ஹீரோவும் டாக்டரும் எப்ப கண்ணை முழிப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷென்ஷுவானும் கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு பார்க்க டாக்டரும் ஹீரோவும் தான் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஷென்ஷுவானும் எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேக்குறதுக்கு, மேடம் நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, அதனால நீங்க நிறையவே ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், அப்பதான் நீங்க சரியாவீங்கன்னு சொல்ல, பக்கத்துல இருக்கிற ஹீரோ உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோயினும், டாக்டர் என்னோட வைஃப் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கா அப்படின்ட்டு வேணும்னே கேட்க, ஷென்ஷுவான்
ஷென்ஷுவான் உடம்புல இருக்கிற ஹீரோவும், ஆமா நான் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கேன், நான் நல்லா ஹெல்தியா தானே இருந்தேன், எனக்கு ஏற்கனவே மார்ஷல் ஆர்ட்டும் தெரியும், ஆனாலும் நான் ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேனே, அந்த டாக்டருக்கும் இந்த வீட்டுல நடக்கிற ப்ராப்ளம் எல்லாம் தெரியும் போல இருக்கு. அதனால அவன் மனசுக்குள்ளேயே மிஸ்டர் லூவும் அவருடைய ஒய்ஃபும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லயே கிடையாது, ஆனா இப்ப ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஓ ஒருவேளை அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்களோ அப்படின்ட்டு யோசிச்சவனும், ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க சரியா சாப்பிடாததில்ல, உங்களுடைய ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். டாக்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம், என்னுடைய அம்மா உன்னைய அந்த டார்க் ரூம்ல அடைச்சு வச்சு உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு கேட்க, இப்ப சொல்லுங்க நான் இந்த ஃபேமிலில கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க, ஷென்ஷுவானும் என்ன மன்னிச்சிரு, அந்த ஜியான்மா ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கா, இப்ப நீ என்னுடைய பாடியில இருக்க, அதனால நீ அவளை ஃபயர் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த ஜியான்மாவை இங்க இருந்து ஃபயர் பண்ணிட்டா நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவ மட்டும் தான் என்னை டார்ச்சர் பண்ணிருக்கா, மத்தவங்களும் என்ன நல்லபடியா பாத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்ன நீங்க நல்லா தானே இருப்ப அப்படிங்கிறதுக்கு நான் எனக்கு இந்த ஃபேமிலியில இருக்கிறது எனக்கு சந்தோஷமே கிடையாது, எனக்கு எல்லாருமே புலி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவனுடைய அசிஸ்டண்ட கூப்பிட்டு எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்லுங்க, ஆனா இந்த மீட்டிங்ல லூஷியான் மட்டும் இருக்க கூடாது, மத்த எல்லாருமே வந்தாகணும்னு சொல்ல, அடுத்ததா மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோவும், ஆமா இன்னைக்கு நான் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கேன், அதனால நிறையவே நான் ஸ்டெப் எடுக்க போறேன், அதனால நீங்க பாத்துக்கிட்டு மட்டும் இருங்க, நீங்க எந்த ஆர்டரும் கொடுக்க வேண்டாம், என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதனால என்னவா இருக்குன்ட்டு ஷூலின் கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினா இருக்கா ஷென்யானும் ஷென்ஷுவனை பிடிச்சிட்டு, இனிமேல் நானும் என்னுடைய வைஃபும் சண்டை போட்டுக்க போறது இல்ல, நாங்க இனிமேல் ஒன்னா இருக்க போறோம், அதனால நீங்க இதுக்கு முன்னாடி என்னோட சர்வன்ஸ் எல்லாம் அவளை எவ்வளவு புலி பண்ணிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்கன்ட்டு நான் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டேன், அவளை துணி துவைக்க விடுறது குக் பண்ண விடுறதுன்ட்டு அவளே ஒரு சர்வெண்டா தான் நடந்திருக்கீங்க, ஆனா சாப்பாடு கூட சரியா கொடுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஜான்மாக்கு தான் ரொம்பவே பயமா இருக்கு. ஜான்மா முன்னாடி வந்துட்டு, நீங்க என்னுடைய வீட்டுல எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அவ 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கா, 20 வருஷமா நான் இந்த வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா எக்ஸாக்டா தெரியாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்பனா ஷென்ஷுவான் என்னோட ஒய்ஃப்ங்கிறது உங்களுக்கு தெரியாது, அவளை எப்படி நீங்க புலி பண்ணலாம்னு கேட்க, இது ஜான்மா பயந்துகிட்டே, இது எல்லாமே மேடமோட ஆர்டர் தான், அவங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன்னு சொல்ல, அவங்க செமையா கோவமாயிடுறாங்க. நான் அவளை கஷ்டப்படுத்த சொன்னதான், ஆனா அவளை ஒரு சர்வெண்டா இங்க இருக்கணும்னு நான் சொல்லவே கிடையாது, அவ என்னுடைய மருமக, அவளை எப்படி நான் அந்த அளவுக்கு மோசமா நடத்துவேன் அப்படின்ட்டு கேட்க, இந்த ஜான்மா ஹீரோ முன்னாடி மண்டி போட்டுறா, மண்டி போட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு கருணை கட்டுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்டயும் ஹீரோட அம்மா கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் இந்த வீட்டுல 20 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க, எனக்கு வேற வேலை இல்ல, நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய குடும்பத்தை சமாளிக்க முடியாதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும், ஜியான்மா நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை கண்டிப்பா வேலையை விட்டு தூக்க தான் போறேன், ஆனா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு தேவையான அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் என்னால கொடுக்க முடியும், ஆனா நீங்க இதுக்கு மேல என்னுடைய வீட்டுல ஒர்க் பண்ண முடியாது, ஒழுங்கா வெளியே போயிடுங்கன்னு சொல்லி அவனுடைய அசிஸ்டன்ட் விட்டு இவளுக்கு வெளியே கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிடுற. அவனும் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மத்த மைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் முன்னாடி வாங்கன்னு கூப்பிட, அவங்களும் பயந்துகிட்டே முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஒன்னும் குருடன் கிடையாது, என்னுடைய ஒய்ஃப் கையில சுடுதண்ணியை ஊத்தி விட்ட உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அவ பயந்து போயிட்டு மண்டி போட்டுறா. இன்னொரு மேடு கிட்ட வந்து, நீ என்ன பண்ணங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட ஒய்ஃப் கால்ல அடிபட்டு இருந்தப்ப அவளை கஷ்டப்படுத்தி நீ இந்த ஒர்க்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ளோர் எல்லாம் துடைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அவளும் மண்டி போட்டுற. அடுத்ததா நீங்க மூணாவது பொண்ணும் மண்டி போட்டுற பயந்துட்டு. அப்ப ஒருத்த விடாத ஹீரோயினை எல்லாருமே புலி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனால ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சீக்கிரமா போலீஸ வர சொல்லு, இவங்களை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்ட்டு, நீங்க இதுக்கு மேல என்னுடைய வீட்டுல பண்ண தேவையே இல்ல, என் வைஃபே புலி பண்றீங்களா, இப்ப ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஷென்ஷுவானியும் உள்ள கூட்டிட்டு போயிட, இங்க அந்த ஷூலினுக்கும் ஹீரோட அம்மாவுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷென்ஷுவானும் அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, அவங்க அப்பா அண்ணன் இறந்து போனாங்க இல்லையா, அதுக்குண்டான டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வந்தாகணும்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவனும் ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறான், இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு பாஸ்ன்னு சொல்லி கொடுக்க, சரி நீ இங்க இருந்து கிளம்பு, நான் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இந்த ஷூலினும் அங்க பிரதர் சின்யான்கிட்டே வர, அங்க உடம்பு என்னவோ ஹீரோட உடம்பா இருந்தாலும் உள்ள இருக்கிறது ஹீரோயின் ஆச்சு. செம்மையா கடுப்பாயிடுறான். உனக்கு சென்ஸ்னு ஒண்ணு இருக்கா என்ன, ஒரு ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரணுங்கிற அறிவு இல்ல அப்படின்ட்டு திட்டி விட, இவ்வளவு மன்னிப்பு கேட்கிறா. மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்க தானே சொன்னீங்க என்னை எப்ப வேணாலும் நீ வந்து பாக்கலாம், யாரோட பர்மிஷனும் தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் என் மேல கோவப்படுறீங்கன்னு கேட்க, சரி சொல்லு வந்த விஷயம் என்ன, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கு அவ கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிரா. பிரதர் சின்யா, நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, அதனால நீங்க என்னை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ட்டு கொஞ்சிக்கிட்டே அவன் கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு இருக்க. அங்க வெறுப்பாயிடுது. அதனால கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, உன்னுடைய சிஸ்டர் லா கூட எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதனால நீ என்னுடைய அசிஸ்டன்ட் கூட போயிட்டு நீ செக்அப் எல்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போலான்னு பார்த்தா இவன் மறைச்சு நின்னுக்கிறா. மறைச்சு நின்னுட்டு, நீங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பவுமே என் கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க, இப்ப ஏன் என்னை இக்னோர் பண்றீங்க, நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் நல்ல ஏதாவது நல்ல ஒர்க் பாத்துக்குவேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன், அது வரைக்கும் என்னை இந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுறாதீங்க, அது வரைக்கும் நீங்க என்னை பாத்துக்குவீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. நான் உன்னைய ஜஸ்ட் நர்சிங் ஹோம்க்கு தான் போகிறதுக்காக
சொல்லியிருந்தேன். நீ போயிட்டு அங்க உன்னுடைய பாடியை செக் பண்ணிட்டு உன்னுடைய ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, என்ன அப்ப நீங்க என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களா, நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போங்களேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ உன்னுடைய ஹெல்த்தை பாத்துக்கிட்டு உனக்காக ஒரு ஜாப் தேடிக்க போற, அதுக்கு எதுக்காக நான் வரணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்த்தா அந்த இடத்துக்கு ஷென்ஷுவான் உடம்புல இருக்கிற ஹீரோவும் வந்துட்டு அந்த ஷூலின் கையை பிடிச்சிட்டு இவளை எதுக்காக வெளியே துரத்துற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் என் மனசுல எதுவும் நினைக்கல, இவளை பத்தி தான் யோசிக்கிறேன், மத்தபடி வேற எதுவும் தப்பான எண்ணம் எல்லாம் இல்லன்னு சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக என்னால சண்டை போட்டுக்கிறீங்க, ஏற்கனவே உங்களோட ரிலேஷன்ஷிப் சரியா இல்ல அப்படிங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் ஷென்ஷுவான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ உடம்புல இருக்கிற ஷென்ஷுவானுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது இவங்க ரெண்டு பேத்தையும் தனியா விட்டுறலான்ட்டு. சரி நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட, ஹீரோ அங்க இருந்து போன உடனே இவ கையை எடுத்து விட்டுட்டு, ஃபேக்கா நடிக்காத, நீ வேணும்னே ஏதோ பிளே பண்ணிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே நான் உங்ககிட்ட பிளே பண்ண மாதிரி நீ என்கிட்ட பிளே பண்ணாத, ஒரு சமயம் உன்னாலதான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா அவன் முன்னாடி ஒரு சமயம் பார்த்து அப்படியே நல்லபடியா பேசுற, அவனுக்கு ஒண்ணும் புரியாம நீ என்ன சொல்ற, நான் எப்ப அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும் ஜின்யான் என் மேல பாசமா இருக்கிறது, எனக்கு கேர் எடுத்து பாத்துக்கிறதுலாம் உனக்கு ஜெலஸ் ஆகுது, எனக்காக தான் அந்த மேடையே ஃபயர் பண்ணி விட்டாரு, ஆனா நீ என்ன சொன்னாலும் என்னை அவர் நம்பிக்கிட்டு தான் இருப்பாரு, என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனுக்கு இப்பதான் ஷாக் ஆகுது, அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம, சரி இருக்கட்டும் இதெல்லாம் நான் அந்த அளவுக்கு அவனுக்கு வர்த்தே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா நீ மிஸ்ஸஸ் லூங்கிறதுக்கு டிசர்வான ஆளே கிடையாது, அதனால நீ சீக்கிரமாவே கிவ் அப் பண்ணிக்கி, அதுதான் உனக்கு சரியா இருக்குன்னு சொல்ல, நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல, இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஏன்னா சின்யான் இதுக்கு மேல உன்னை லவ் பண்ணவே மாட்டாரு, அதனால என்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருந்துக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வெளியே வந்து நம்ம ஷின்யுவானோ அச்சோ நம்ம அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்டடி ரூம்லயே விட்டுட்டுமே, அதை முதல்ல எடுத்துட்டு வரலான்ட்டு உள்ள போக, அதை கவனிச்சு இந்த ஷூலினும் என்ன பண்றேன்னா தலையெல்லாம் களைச்சு விட்டுட்டு அப்படியே ஷென்ஷுவானோட கையை பிடிச்சு இழுத்து ஷென்ஷுவானை தள்ளி விடுற மாதிரி அப்படியே கீழே விழ, உள்ள வந்த ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்றன்னு கேட்க, அங்க நிக்கிற நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க, உள்ள வந்த ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும் நீ ஃப்ளோர்ல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஃப்ளோர்ல என்ன தேடிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, அவ அப்படியே பேச்ச மாத்தி விட்டுறா, எதுக்காக ஷென்ஷுவான் என்னை தள்ளி விட்ட, பிரதர் ஜூனியன் என்னைய செக்அப்காக தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னார், அதுக்கெல்லாம் கூட உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படின்ட்டு கேட்க, உனக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்க, அந்த ஷூலினும் நடிக்க ஆரம்பிக்கிறா, ஹீரோவும் நான் இங்க வந்தது ஒரு விஷயம் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, இவ அப்படியே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடா, ஷூலின் இருந்துட்டு பிரதர் ஜூனியன் பாருங்களேன் ஷென்ஷுவான் என்னை தள்ளி விட்டுட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு ஹர்ட் ஆகுச்சு, ஆனா நீங்க அவங்க மேல கோவப்படாதீங்க, ஜஸ்ட் அவங்க கொஞ்சம் கோவமா இருக்காங்க, அதனாலதான் நீங்க என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு செக்அப்காக எனக்கு கேர் எடுத்துக்கிறீங்கல்ல, அதனாலதான் கோவமா இருக்காங்கன்னு சொல்ல, இவனும் மெதுவா அவளை தூக்கி விட்டுட்டு நீ கவலைப்படாதுன்ட்டு பக்கத்துல இழுத்து வச்சுட்டு, இதெல்லாம் உன்னுடைய தப்பு தான், ஷூலின் எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, அவ கிட்ட போயிட்டு நீ ஆர்கியூ பண்ணிருக்க, சண்டை போட்டு அவளை தள்ளி விட்டுருக்க, ஒழுங்கா அவகிட்ட அப்பாலஜிஸ் கேளுங்க, நான் எதுக்காக இவகிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும் அப்படின்ட்டு கேட்கக்குள்ளதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, எதுக்காக இந்த விஷயம் எப்பயும் நடந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு யோசிக்கக்குள்ளதான் பாஸ்ட்ல ஒரு டைம் ஷென்ஷுவான் தள்ளி விட்ட மாதிரி இவ படியில இருந்து கீழே விழுந்துட்டு ஆக்டிங் பண்ணி இருந்திருப்ப போல இருக்கு, அப்ப ஹீரோ அவளை கீழே இடிச்சு தள்ளி விட்டது தப்பு, அதனால அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்டு இருந்திருப்பான் போல, அப்பயே அந்த பொண்ணு சொல்லியிருக்கா நான் அந்த மாதிரி பண்ணவே கிடையாது, அவ பொய் சொல்றா, அவ நடிக்கிறா, நீங்க அவ பேச்ச நம்பிக்கிட்டு என்னை அப்பாலஜிஸ் கேட்க சொல்லாதீங்கன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா, அப்பயும் ஹீரோ நம்பாம அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டு அவளை கீழே இடிச்சு தள்ளி வச்சிருக்க, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு கேட்க, அப்ப நான் எதுக்காக இவகிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும்னு கேட்டு இருந்திருப்பா, அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வந்து ஷாக் ஆயிட்டு, ஓ பரவாயில்ல இருக்கட்டும் நான் இங்க என்ன நடந்துச்சுங்கிறத இப்பவே ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு அவனுடைய அசிஸ்டண்டை கூப்பிட்டு அவங்கிட்ட இருக்கிற டேபையும் வாங்கி ஹீரோவும் பிடிச்சு இழுத்து வச்சு இங்க என்ன நடந்துச்சுன்ட்டு டேப்ல பாருன்னு காட்ட, அங்க இருக்கிற சர்வேலன்ஸ் கேமராவில இவ என்னென்ன பண்ணிருக்காங்கிறது தெரியுது, ஆல்ரெடி இவ தான் தப்பு பண்ணிருப்பான்னு அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஜூனியன் இப்பதான் இவளை பத்தி உனக்கு தெரியுதா, நான் ஏற்கனவே எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், அப்பெல்லாம் நீ நம்பி இருப்பியா, நான் எத்தனை தடவை சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணுங்க, இவ தான் தப்பு பண்றா, என் மேல பழிய போடுறான்னு சொன்னேன், அப்பெல்லாம் கேட்காம இப்ப சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ண சொல்றியா அப்படின்ட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த ஜூலியனும் நான் எங்க நீங்க என்ன இடிச்சு தள்ளி விட்டீங்கன்னு சொன்னேன், நானும் தான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா, அவனுக்கு சமய கோவமாயிட்டு நீ வேணும்ட்டே ஆக்டிங் பண்ணி இப்படி எல்லாம் கீழே விழுந்துட்டு ஏன் மேல ஃப்ரேம் பண்ணி விடுவ, நான் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணுமா, உன்னையெல்லாம் என்ன சொல்லி எனக்கு திட்டுறதுன்னு எனக்கு வார்த்தையே இல்ல அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்க, ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும் அவ சொல்றதும் சரிதான், ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ணதுதான் தப்பு, இப்ப நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் உன்னை நர்சிங் ஹோம்க்கும் கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்க, இவளுக்கா எனக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்ல போல இருக்கு, ஆனா நடிச்சுக்கிட்டு இருப்ப போல இருக்கு, அதனால பிரதர் ஜூனியர் நான் எதுக்காக நர்சிங் ஹோம்க்குலாம் போகணும், நான் இங்கே இருக்கேன், நான் மேடமுடைய பர்த்டே வரைக்கும் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஹெல்த் செக்அப் எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரதர் ஜூனியர் எனக்கு பெர்மிஷன் கொடுங்களா, நான் இங்கே இருக்கிறேனே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, பக்கத்துல இருக்கிற ஹீரோவும் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி சொல்ல, அதனால ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயினும் என்னோட வைஃப் சொல்லிட்டா நீ இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவோட பர்த்டே வர வரைக்கும் நீ ஒழுங்கா இங்க இருக்கணும், எந்த
பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோ கிட்டயும் நீயே நல்லபடியா நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட இந்த ஷூலினும் அவளை மறைச்சு பாத்துக்கிட்டே கிளம்பிடுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. அதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.